ஹை ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு பொரியல் செய்யும் போது ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இதுக்கு முதல்ல ஒரு வாணலில் மிளகு கொஞ்சமாக எடுத்து வறுத்துக்கோங்க. கொஞ்சமாக கூடவே கருவேப்பிலையும் போட்டுடலாம். முதல்ல இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சிடட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. கூடவே ஜீரகமும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஏற்கனவே கடாய் சூடாக இருக்கிறதுனால இது ரெண்டுமே போட்ட உடனே இமீடியட்டாக பொரிஞ்சிரும். ஸோ இப்போ ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுத்தது இன்னொரு வாணல் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுட்டு ஒரே ஒரு சின்ன பட்டை போட்டுக்கோங்க. கடுகு போட்டுட்டு பொரிஞ்ச உடனே ஒரே ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கிட்டோன்னா வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா ஒரே ஒரு தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு சிட்டிகை மஞ்சத்தூளும் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஏற்கனவே நம்ம பெப்பர் போட்டுறதுனால 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு தான் நான் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா மிளகு, அதை நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இதையும் அந்த வெங்காய தக்காளியோடவே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ இந்த மசாலா எல்லாம் ஒன்றா சேர்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/4 கிலோ அளவு நான் உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை சின்னதாக கட் பண்ணி அந்த உருளைக்கிழங்கையும் இந்த மசாலாவோடவே சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துருங்க. உருளைக்கிழங்கோட மசாலா நல்லா ஒன்று சேர்ந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி தழையை தூவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. பொரியல் சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.